மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னொரு புது வீடியோ இல்லை, இதான் நம்ம ஃபஸ்ட் வீடியோ. ஆக்சுவலி நம்ம பிளான் எப்படி இருந்துச்சுன்னா மோட்டோ விளாக் பண்ணுறாங்க தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு சில கேஜெட்ஸ் கையில் இருக்குது, குடிச்சிக்கிறேன்னு பார்ப்பீங்க. இந்த கேஜெட்லாம் வாங்கி 1 மந்த் ஆகுதுங்க. இதுக்கு ஆக்சசரிஸ் லொசக்கு எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு அதுக்கு எடுத்து ஃபிட் பண்ணி வீடியோ போகலான்னு சொல்லி நேரத்தை கொண்டு ஒரு நான் சம்ம என்ன ஆகுது, மைக் அடாப்டர் உள்ளே போக மாட்டேங்குது கேஸ் இல்லை. இந்த மாதிரி பல தடைகளாக வந்துட்டுருக்கு. அதான் என்ன செய்யலாம், மோட்டோ விளாக் போட்டுறது போல முதல்ல இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாத்தையும் போட்டுடலாம். என்ன செய்ய, நம்ம கர்மம் இப்படி வச்சு செய்யுது. ஏப்ரல் ஃபுல் பண்ணி நினைக்காதீங்க, இதுதான் நம்ம நிலைமை. அதே மாதிரி மோட்டோ விளாக் ஆகணும்னு நினைக்கிறோம். முதல்ல இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு கேமராவை வாங்குங்க. GoPro கொள்ளாமல் Insta360 கொள்ளாமல் சொல்லி யூடியூப்பில் என்ன மாதிரி வீடியோ போட்டு வாங்காதீங்க. நான் போடுற வீடியோ யூடியூப்பில் தான் வரும், சரி இருந்துக்குங்க. கையில் சாதனம் பார்த்தா Insta360 X3 ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். இப்போ இதோட சம்பவம் இப்படி தான் இருக்குது. இதுக்கு ஒரு லென்ஸ் கேப்பு போட்டிருக்கேன். இந்த சாதனம் இருக்கக்கூடியே தான் வந்துச்சு. இந்த லென்ஸ் கேப்பு ஒரு 800 ரூபா. அடுத்து இதுக்கு ஒரு குத்துற குப்பி இல்லை, குத்துற சம்பவம். அது ஒரிஜினல் பார்த்திங்கன்னா 4000 ரூபா வருது, 2000 வருது, 11,000 ரூபாயும் வருது. நான் அடாஃபீஸ்னு ஒரு பிராண்ட்லேருந்து இதுக்கு ஒரு கேஸு, எங்கே அந்த கேஸு இதாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேஸ் வாங்கினது எனக்கு மிகப்பெரிய சம்பவம் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இந்த இதில் நம்ம மோட்டோ விளாக் பண்ணணும்னா ஒரு மைக் அடாப்டர் வேணும். மைக் அடாப்டர் நார்மலாக இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடில் நம்ம ப்ளக்இன் பண்ணுவோம். இப்போ இந்த கேஸை நான் போட்டுட்டேன்னா என்ன ஆகுதுன்னா, அந்த மைக் அடாப்டர் இதுக்குள்ளே போக மாட்டேங்குது. இதில் வந்து குத்தி நிற்குது பார்க்குறாவ. Insta360 X3. இப்போ இதோட லென்ஸ் ரிமூவ் பண்ணி பார்த்துருவோமா? லென்ஸ் இல்லை, லென்ஸ் கேப். ஓ சம்பவம், இதெல்லாம் எப்படி தான் இதுக்கு செட் ஆகும், இது கண்டுபிடிக்கணும்னு தெரியல கட்டிலா. இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுவா ரெண்டில் ஏதோ ஒன்று ப்ரைமரி, இன்னொன்று செகண்டரி. டிஸ்பிளே இருக்குது பார்த்தீங்களா, இன்சைட் தான் தெரில. ஆனால் நான் வீடியோலாம் எடுத்தேன். இப்போது நம்ம சிங்கிள் லென்ஸ் மோட்னு பார்த்தோம்னா இந்த இது மட்டும் தான் ஒர்க் ஆகும். அதே இது நம்ம கேமரா ஸ்விட்ச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ரியர் கேம் வியூ அப்புறம் ஃப்ரண்ட் வியூ, அந்த மாதிரி ஸ்விட்ச் பண்ணோன்னா இந்த கேமரா ஒர்க் ஆகும். 360 சொல்லும்போது 2 கேமராயும் ஒர்க் ஆகும். இதில் இந்த கீழே ஒரு த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, த்ரெட்டுக்கு நேராக இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்டும் ஹைட் ஆகிடும். அது ஆட்டோமேட்டிக்காக ஃபில்லப் ஆகிடும். இப்போ நம்ம அந்த இன்விசிபிள் செல்ஃபி ஸ்டிக்னு சொல்கிறது இதில் தான் கொண்டு சொல்லுவோம் மீன்ஸ் குத்துறதுக்கு உங்களுக்கு புரிய மாதிரி எப்படி சொல்லுறது, ஏதோ ஒன்று சரி அஜக் இல்லை, ஏதோ பண்ணுறோம், இப்படி போட்டு இப்படி சுற்றி இப்படி பிடிச்சிட்டோம். ஓகேவா, பிடிச்ச அப்புறம் என்ன செய்யணும், அந்த இதுக்கு பார்த்தீங்களா ஸ்க்ரூவோட த்ரெட்டு, அதுக்கு நேர கீழே கம்பெல்லாம் கம்பா இன்விசிபிள் ஸ்டிக் ஹைட் ஆகிடும். இது முதல் இது. இதில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. இதில் எனக்கு பிடிக்காத விஷயம் என்னென்னா, விலை ஓகே ஒரு 42,000 சொல்லும்போது இந்த ஸ்பெக்ஸுக்கு இது ஓகே தான். நம்ம இதுக்கு முன்னாடி GoPro 8 யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஆங்கிள் செட் பண்ண வேண்டியிருக்கோம். இப்படி வச்சுட்டோமா, இப்படி இந்த மாதிரி. ஆனால் இதில் அப்படிலாம் இல்லை. ஒரு வீடியோ நம்ம எடுத்துட்டோம்னா 360 மோடில் போட்டு எடுத்துட்டோம்னா எடுத்தப்புறம் நம்ம எந்த ஆங்கிளில் வேணுமோ அந்த ஆங்கிளில் வச்சு எடிட் பண்ணிக்கலாம். ஆனால் 360 சம்பவம் சரியான குவாலிட்டியாக இருக்கும் 360 வீடியோ. ஆனால் அதே சிங்கிள் லென்ஸில் மோட்டோ எடுத்தோம்னா கேவலமாக இருக்குது. சைக்கிள் உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு எக்ஸ்போர்ட் பண்ண தெரியலையான்னு சொல்லிட்டு என்னன்னு தெரில, இல்லை நான் பண்ண எக்ஸ்போர்ட் பண்ண செட்டிங்ஸ் தெரியலையா. ஆனால் உள்ளே ஹையஸ்ட் செட்டிங்ஸ் தான் போட்டேன். நல்ல லோ லைட்டில் நல்ல வெளிச்சமான ஏரியா, அது இது எல்லாத்தையும் கேமரா வச்சுருப்பாங்க அவங்க கிட்ட எல்லாமே வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துறேன், செட் ஆகலை. 360 பக்காவாக இருக்குது உண்மையிலே. சிங்கிள் லென்ஸ் மோடு சொதப்போடு. ஏன்னா இந்த கேமராவே வந்து 360க்காக 360 சொல்லுவோம். அது டைனி பிளானட்னு ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோ நான் இப்போ இங்கே போடுறேன், இங்கே வந்து போடுறேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துருப்பீங்க, அதோட குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும். இப்போ அவங்க அப்லோட் பண்ணும்போது குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கும். ஆனால் அதே இது சிங்கிள் லென்ஸில் போடும்போது குவாலிட்டி அடி வாங்குது. ஏன்னா 360 சொல்லும்போது அதோட ஓவரால் ஏரியா வந்து எல்லாமே கவர் ஆகி வந்துடும் குவாலிட்டி. ஆனால் சிங்கிள் லென்ஸ்னு சொல்லும்போது நம்ம அதில் ஒரு பர்டிகுலர் பிளேஸ் மட்டும் தான் செலக்ட் பண்ணுறோம். இப்போது ஒரு ஃபோட்டோ நீங்கள் எடுத்துலையா, ஓகேவா, அந்த ஃபோட்டோ அப்படியே பார்க்கும்போது நல்லா இருக்கும். ஆனால் அதை ஜூம் பண்ணி எனக்கு இந்த மரம் மட்டும் தான் வேணும், இல்லை புறமாடிக்கு ஒருத்தங்க மூஞ்சி ஜூம் பண்ணி பார்த்தோன்னா அடி வாங்கலாம். அதே சம்பவம் தான் இங்கே நடக்குது. சரி, இது கூட பிரச்சனை இல்லை, நம்ம 360 போட்டு எடிட் பண்ணி எடுத்துக்கலாம். கேஸ் இருக்குது பற்றியலா, இதில் ஒரிஜினல் கேஸு 3,800 ரூபா போட்டிருந்தான். நான் நினச்சேன் 3,800 வாங்கினா ஒர்த்தாக இருக்குமா. சரி அடாஃபீஸில் ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுவும் இன்வெஸ்டிபிள் ஸ்டிக்கும் சேர்த்து ஒரு 1,600 என்னமோ வாங்கினேன். அந்த எனக்கு மைக் அடாப்டர் தான் சம்பவம் வச்சிருச்சு. இதை நான் போட்டு காட்டுறேன், உங்களை வெயிட் பண்ணுங்கள்.
பிஹைண்ட் தி சீன்ஸ்னு போட வேண்டியது தானோ. டொம் 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 டொம். நான் போகிறேன் மேடே மேடே. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி. இப்போ என்னென்னா இந்த டோரை ரிமூவ் பண்ணிட்டு இதில் இந்த மைக் அடாப்டர் ஃபிக்ஸ் பண்ணோம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, நல்ல க்ளோஸ்அப்பில் பாருங்கள். இதில் வந்து மைக் அடாப்டர், இதில் பேட்ரி பக்கா. நான் கோப்ரோவை கம்பேர் பண்ணும்போது சொல்கிறேன், கோப்ரோவை கம்பேர் பண்ணும்போது நல்லாவே இருக்குது. ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது, ஆனால் கோப்ரோ மாதிரி ஆஃப் ஆக மாட்டேங்குது. நான் கோப்ரோ Hero 8 யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் என்னடானா ஒரு 15 நிமிஷம் அந்த டைமில் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஓவர் ஹீட் ஆகி ஆஃப் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் இதில் வந்து நான் ஸ்டாப்பாக ஒரு 45 நிமிஷம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு ஹீட் ஆனாலும் ஆஃப் ஆகலை. அந்த வகையில் இது நல்லது. இப்போ இந்த கேஸ் போட்ட அப்புறம் மைக் அடாப்டரில் ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது. நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு கத்தி எடுத்தேன், மைக் அடாப்டர் எடுத்தேன், 2 சம்பவம் நீட்டிட்டு இருந்தேன். கத்தி வச்சு அருன்னு அறுத்துட்டு திரும்பவும் குத்தி பார்த்தேன். அப்பவும் உங்களை போகலை, வெறுத்துட்டேங்க. நேராக வந்து என்ன செஞ்சேன், யூடியூப்பில் வீடியோ போட்டேன், Insta 360 X3 ஃபார் சேல். அதை ஒருத்தன் வீடியோ கீழே கேப்ஷனே பார்த்தான் இல்லை, என் கூட உள்ள பையன் தான். அவன் என்ன ப்ரோ நீ நல்லா வருவ ப்ரோ, இதே மாதிரி பண்ணு ப்ரோன்னு சொல்லி வந்து போட்டான். OLXில் கொண்டு போட்டேன் வீடியோ கேமரா ஃபார் சேல்னு. அதுக்கப்புறம் யோசித்தேன், கஷ்டப்பட்டு வாங்கின கேம் எதுக்கு இதை விற்கணும், இதை வச்சு ஒரு 10 வீடியோ போட்டு பார்ப்போமே, ட்ரை பண்ணி பார்ப்போம். இதான் நம்ம முதல் ட்ரை. ஓகேவா மக்களே? இப்போ இந்த கேமராவை பற்றி நிறைய புலம்பி இருப்பேன். யாரா இவன், எங்கேருந்து வந்திருக்கான், எதுக்கு இப்படி புலம்புறான், இந்த கேமராவை பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அட்வான்டேஜ் சொல்கிறேன்னு சொன்னான், டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறேன்னு சொன்னான். ஆனால் அவன் பாட்டுக்கு புலம்பிட்டு முடிக்க பார்க்குறான். எதுவுமே உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆக்சுவலி நான் அந்த கேமரா பற்றி நிறைய உங்களுக்கு சொல்லலாம் தான் வந்தேன். ஆனால் இன்றைக்கி ஆகஸ்ட் 1 இன்றைக்கி என்ன கிழமை கட்டில்ல திரும்ப இது இந்த மாதம் ஏப்ரல் 1. ஆக்சுவலி இன்னைக்கு ஏப்ரல் 1 முட்டாள்கள் தினம். ஏப்ரல் 1 ஏதோ ஒரு நாள் ஏப்ரல் ஃபுல் டே. இன்னையிலேருந்து டெய்லி ஒரு வீடியோ பண்ண முடிவு போட்டேன். அது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. செட்டப் பண்ணுறதுக்கு எதுக்குமே நமக்கு இடம் இல்லை, வீடியோ எடுக்கிறதுக்கு நல்ல இதில் அப்படியே காலேஜ் எல்லாம் போயிட்டு எடுத்து வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி இவ்வளோ தாங்க நம்ம வீடியோ. இது தெளிவான வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். ஆகஸ்ட் 1 இன்றைக்கி என்ன கிழமை கட்டில்ல திரும்ப அகைன் ஒரு கத்தி எடுத்தேன், மைக் அடாப்டர் எடுத்தேன், 2 சம்பவம் நீட்டிட்டு இருந்தேன். கத்தி வச்சு அருன்னு அறுத்துட்டு திரும்பவும் குத்தி பார்த்தேன். அப்பவும் உங்களை போகலை.